வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன தெரியுமா? யூஸ்ஃபுல் 6 verbs. நம்ம நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறோம்? நம்ம இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசணும்னு சொன்னாலும் சரி, கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதணும்னு சொன்னாலும் சரி, நிறைய வந்து வேர்ப்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னு. ஸோ அந்த வகையில் இந்த வீடியோவில் நம்ம 6 verb கற்றுக்க போகிறோம். ஆனால் இந்த வீடியோவில் என்ன ஸ்பெஷல்? இந்த 6 வேர்புக்கும் ப்ரிப்போசிஷன் ஓவர் இருக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி ஓவர் அப்படிங்கிற வேர்டை ப்ரிப்போசிஷனாக யூஸ் பண்ணலாம், அட்ஜெக்டிவாக யூஸ் பண்ணலாம், அட்வர்பாக யூஸ் பண்ணலாம். இது வந்து ஓவருக்கு மீனிங் பார்த்தீங்கன்னா முடிந்த, மேலே அப்படின்னு நிறைய கான்டெக்ஸ்ட் மீனிங் இருக்கு. இப்போ நம்ம 6 வேர்ப்ஸை ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த நம்பர் 1 ஓவர் ஸ்பெண்ட். ஸ்பெண்டுனா செலவழிக்கிறது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். வேறஸ் ஓவர் ஸ்பெண்டுனா அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி செலவு பண்றத ஓவர் ஸ்பெண்டுன்னு சொல்றோம். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். வார இறுதி நாட்கள்ல நிறைய மக்கள் அளவுக்கு மீறி, தகுதிக்கு மீறி செலவு பண்றாங்க. மோஸ்ட் பீப்புள் ஓவர் ஸ்பெண்ட் டூரிங் த வீக்கெண்ட்ஸ். மோஸ்ட் பீப்புள் ஓவர் ஸ்பெண்ட் டூரிங் த வீக்கெண்ட். நெக்ஸ்ட் பார்க்கலாமா? ஓவர் திங்க்னா யோசிக்கிறது, வேறஸ் ஓவர் திங்க்னா ஆழமா தீவிரமா ஒரு விஷயத்த யோசிக்கிறதுன்னு அர்த்தம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் எப்பயுமே எடுத்தோம் கவுத்தோன்னு அதிரடியா திடீர்னு முடிவு எடுத்துருவேன். ஆனா என்னோட மனைவி எல்லா விஷயத்தையும் ஆழமா தீவிரமா யோசிப்பாங்க. ஐ ஆல்வேஸ் டேக் ஸ்னாப் டெசிஷன்ஸ் பட் my wife overthinks everything. I always take snap decisions but my wife overthinks everything. Next பார்க்கலாமா? oversleep. இப்ப ஸ்லீப்னா தூங்குறது. ஓவர் ஸ்லீப்னா வழக்கத்தை விட அதிகமான நேரம் தூங்குதல ஓவர் ஸ்லீப்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். நான் இன்னைக்கு காலம்பர வழக்கத்தை விட ரொம்ப நேரம் தூங்கிட்டேன், அதனால அலுவலகத்துக்கு தாமதம் ஆயிடுச்சு. ஐ ஓவர் ஸ்லெப்ட் திஸ் மார்னிங் so was late for the office. I overslept this morning so was late for the office. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்? ஓவர்ஹால். என்ன அர்த்தம்? என்ன ஸ்பெல்லிங்? OVERHAUL. இதைத்தான் நம்ம வந்து பேச்சு தமிழ்ல ஓவர் ஆயில் அப்படின்னு சொல்லுவோம்ல. சைக்கிள் வந்து ஓவர் ஆயில் கொடுத்துருக்கேன் அப்படின்னு. பட் இட் இஸ் ஓவர்ஹால். அப்படின்னா என்ன? ஒரு மிஷினையோ, ஒரு சிஸ்டத்தையோ, இல்லாட்டி ஒரு அமைப்பையோ நல்ல கவனமா ஆராய்ஞ்சு பார்த்து அதுல உள்ள குறைகளை சரி பண்றதை தான் ஓவர்ஹால்னு சொல்றோம். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். அந்த மெக்கானிக் வந்து கார் என்ஜினை நல்ல கவனமா பரிசோதனை பண்ணி அதுல உள்ள குறைகளை சரி பண்ணாரு. The mechanic overhauled the car's engine. The mechanic overhauled the car's engine. நெக்ஸ்ட் பார்க்க போறோம். நம்பர் 5 ஓவர் ஹியர். நமக்கே தெரியும், கேட்கறது. ஓவர் ஹியர்னா என்ன? யாராவது பேசிட்டு இருக்கிறத தற்செயலா கேட்க நேரிடுறத ஓவர் ஹியர்னு சொல்றோம். இந்த இடத்துல கவனமா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. வேணும்னே ஒட்டு கேட்கிறோம். யாராவது பேசிட்டு இருக்காங்க, அதை வேணும்னே ஒட்டு கேட்டா அது வந்து ஈஸ்ட்ராப். EAVESDROP. அது ஈஸ்ட்ராப். ஆனா 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம தற்செயலா கேட்டுட்டோம்னா அது ஓவர் ஹியர். லெட்ஸ் இன் எக்ஸாம்பிள். உன்னை பத்தி ஒரு கிசுகிசுவை நான் தற்செயலாக கேட்க நேரிட்டது. I overheard a gossip about you. I overheard a gossip about you. ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. காசிப்னா வம்பு அல்லது கிசுகிசுன்னு அர்த்தம். ஸோ இந்த வீடியோட லாஸ்ட் லெக்கு வந்துட்டோம். ஓவர் ஈட்னா சாப்பிட்றது. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓவர் ஈட்னா அளவுக்கு மீறி, வரம்புக்கு மீறி சாப்பிட்றது அல்லது பெருந்தினி திங்கிறது. லெட்ஸ் சீ an எக்ஸாம்பிள். நேத்தி நைட்டு நான் அந்த பார்ட்டியில அளவுக்கு மீறி, வரம்புக்கு மீறி பெருந்தினி தின்னுட்டேன். அதனால இன்னைக்கு காலம்பர நான் சாப்பிட்டது எல்லாத்தையுமே வாந்தி எடுத்துட்டேன். I overate at the party the last night so I threw up everything this morning. I overate at the party the last night so I threw up everything this morning. ஸோ நல்லா கவனிங்க. வாந்தி எடுக்கிறத வாமிட்னு சொல்லுவோம். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச verb. வேற எப்படிலாம் சொல்லலாம்?
பியூக், பியூகேஇ, பியூக்னாலும் வாந்தி எடுக்கிறது, த்ரோ அப்படின்னாலும் வாந்தி எடுக்கிறது. அதோட பாஸ்டன்ஸை தான் நம்ம இந்த வாக்கியத்தில் பயன்படுத்திருக்கிறோம். அதான் என்ன, த்ரூ அப். அதே மாதிரி இன்று காலைய டுடே மார்னிங் சொல்லக்கூடாது, திஸ் மார்னிங் அப்படிதான் சொல்லணும். டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 verbs. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நாங்கள் நம்புகிறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.